வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் அ ட்ரைப். கடந்த 2 வாரங்களாக நம்ம திருக்குறள் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிந்த, எனக்கு பிடித்த என்னுடைய உறவுகள், என் நண்பர்கள், அவர்களுக்கு பிடித்த திருக்குறளை அவர்கள் குரலில் ஒளிப்பதிவு செய்து நமக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதை நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் என்னுடைய பள்ளித்தோழி தௌலத் பேகம் அவங்க கொடுத்த ஒளிப்பதிவு தான் கேட்க போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த குரலுக்கு ஒத்து போகிற சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கற்றல்ங்கிறது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடுது. குழந்தை பிறந்ததுலேருந்து அது நடக்க ஆரம்பிக்கிறது, குப்புற படுக்க ஆரம்பிக்கிறது, சாப்பிட ஆரம்பிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்களில் கற்றல் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பள்ளி பருவத்துக்கு போகிறோம், ரொம்ப உத்வேகமாக படிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நாமளும் ஓகே நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கிறோம். மற்றவங்க நமக்கு அந்த கோல் செட் பண்ணி தராங்க. அதை நோக்கி நம்ம ஓடுறோம். கற்றல் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் கல்லூரியில் சேர்றோம். திருப்பி கற்றல் தொடருது. அது மேலும் ஒரு உத்வேகத்தோடு தொடரலாம், இல்லை ஒரு தொய்வோடு தொடரலாம். ஆனாலும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேலைன்னு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய அந்த கற்றல் ஒரு தொய்வு நிலைக்கு தான் வருது. முக்கால்வாசி நேரம் இந்த வேலையில் நீ நிலைத்திருக்கணும், இந்த வேலையில் நீ மேலும் உயரணும் அப்படின்னா இதை படி அப்படின்னு சொன்னாலே ஒழிய நம்ம யாரும் கற்றலை தொடர்ந்து செய்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளேயே ஒரு குட்டி ரிட்டையர்மெண்ட் வாங்கின மாதிரி சாயந்தரம் நேரம் ஆனால் நமக்கு பிடித்த விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம். பிடித்த விஷயங்களில் நிறைய கற்றுக்குறோமாங்கிறத விட நம்ம அமைதியாக உட்காந்துருப்போம். நம்மளை சுற்றி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒன்று தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்காந்து எதையாவது ஒன்று போட்டு விட்டுட்டு எபிசோடு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா கையில் இருக்கு ஃபோனு, அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நான் எப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறது, என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ வேண்டாமா, இது ஒரு ஸ்ட்ரெஸ் பிரேக்கர் தானே அப்படி நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. நானும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்கேன். ஆனால் கற்றல்ங்கிறத எப்பயுமே நிறுத்தக்கூடாது. அதோட உத்வேகம் குறைஞ்சிருந்தாலும் சின்னதாவோ பெரிதாவோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு அபிப்பிராயம் உண்டு. நோலா ஓக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூதாட்டி 1901-2 அந்த வருடங்களில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் கான்சஸ் மாகாணத்தில் பிறந்தவங்க. அவங்க ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. அவங்க கல்லூரிக்கு போகும்பொழுது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்க வயல்வெளிகளை பார்த்துக்கணுங்கிறதுக்காக படிப்பு பாதியிலே நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை குட்டி பேர குழந்தைகள் அது மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவங்களுடைய 90 வயதுகளில் திருப்பி படிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜில் சேர்றாங்க. அவங்களுடைய 95வது வயதில் அவங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி ஹிஸ்ட்ரியிலையும் இங்கிலீஷ்லேயும் அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 98வது வயதில் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லிபரல் ஸ்டடீஸும் முடிக்கிறாங்க. 98 வயசில் எதுக்கு நீங்கள் படிக்கணும், இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறீங்க, எது உங்களை இப்படி படிக்கணுங்கிறத தூண்டுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வயசாகிறது உண்மை தான். என் வயசு ஃபிசிக்கலாக நான் பண்ணுற உடல் மூலமாக நான் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் லிமிட் பண்ணலாமே ஒழிய என்னுடைய மூளையை அது வரையறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் மூளைக்கு நான் வேலை கொடுத்துட்டே இருக்கலாம், என் மூளை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதற்காகத்தான் நான் இதை படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக மட்டும்தான் படித்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கிராஜுவேட் ஆகிற அதே வருடம் அவங்களுடைய பேத்தியும் சேர்ந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. அவங்கள விட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்கள விட மினிமம் 70 வயசு கம்மியானவங்களாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நோலா ஒர்க்ஸ்க்கு நடுவில் தான் நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோம். சிமிலராக நான் நிறைய ஷார்ட்ஸ் யூடியூப்லேருந்து நம்ம சும்மா எல்லாம் பார்த்துட்ருப்போம்ல, அதில் பார்க்கும்பொழுது ஒரு பாட்டி அவங்க 60-65 வயசுக்கு மேலே பேரனை ஒரு போட்டியாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்து அவங்க நீச்சல் கற்றுக்குறாங்க முதல் முறையாக. அதுக்கப்புறம் நிறைய தங்க மெடல்கள் வின் பண்ணுறாங்க. இவங்க இந்தியாவில் இருக்க பாட்டி. இன்னொரு பாட்டி 70 வயசுக்கு மேலே அவங்க கணவர் இறந்துடுறாரு, தனியாக இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்க பையனும் மருமகளும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபுல் ப்ளோனாக ஜிம்மில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு அழகாக எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபிட்டாக அழகாக ஆரோக்கியமாக இருக்காங்க. இவங்களும் இந்தியாவில் இருந்த ஒரு பாட்டி தான். இது மாதிரி நாம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க மூளையில் போட்டு திணிச்சிட்டே இருப்பாங்க. நமக்கே சமயத்தில் ஆசுவாசப்படுத்திக்கங்க, எதுக்கு இவ்வளோ கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், அந்த மூளையை ஆக்டிவாக வச்சுக்கணும், இது கற்றுக்கிறது எனக்கு சந்தோஷத்துக்காக மட்டுமே நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய மனம் ரொம்ப வளமாக இருக்கும், அவங்களுடைய மூளையும் ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நம்மளை விட இளையவர்கள்கிட்ட பேசும்பொழுது நம்ம சொல்லுவோம், அதுவும் படிக்கிற வயதில் இருக்கவங்க கிட்ட சொல்லும் பொழுது, நீ படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அது உன் வாழ்க்கையே மாற்றிடும், உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும், படி, உன்னுடைய திறமை உனக்கே தெரியல, எனக்கு நல்லா தெரியுது உன் திறமை, ஏன் நீ உன்னை குறைச்சி மதிப்பிடுற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ரொம்ப அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள படிக்க சொல்லுவோம். இப்படி சொல்கிற நாம் நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமான்னு ஒரு தடவை யோசித்து பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேஸ் உண்டு,
டோன்ட் கட் கார்னர்ஸ் அப்படின்ட்டு. சிம்பிளாக சொன்னோன்னா ஷார்ட்கட் எடுக்காதீங்க. திறம்பட செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிச்சுடணும், திருட்டுத்தனமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் எடுத்து செய்யாதீங்கிறதா டோன்ட் கட் கார்னர்ஸ். மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் திறமை உங்களுக்கு தெரியலையா, நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்கன்னு சொல்கிற நம்மளுடைய திறமையும் நம்ம நல்லா புரிஞ்சுட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இப்போ என்னுடைய பள்ளித்தோழி தௌலத் பேகம் சொல்கிற அந்த குரலை நம்ம கேட்கலாம். என் பெயர் தௌலத் பேகம். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். முக்காலத்திற்கும் பொருந்தும் திருக்குறளில் இருந்து முத்தான ஒரு குறளை பற்றி இப்போது பேசுவோம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. ஒரு மணல் கேணியை தோண்ட தோண்ட அதன் நீரளவு பெருகுவதைப் போல ஒரு மனிதன் தொடர்ந்து கற்க கற்க அவனது அறிவு மென்மேலும் பெருகும். இதுதான் இந்த குறளுக்கான பொருள். இந்த தொடர்ந்து கற்றல், அதாவது பள்ளியில் படிப்பறிவு, எண்ணறிவு, எழுத்தறிவு கற்றுக்கிட்டோம். அப்புறம் இப்போ நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்கிறோம், கேட்டு கற்றுக்கிறோம், செய்து கற்றுக்கிறோம், சமுதாய நிகழ்வுகளிலிருந்து கற்றுக்கிறோம், நம்முடைய செயல்களில் இருந்து கூட சிந்தித்து கற்றுக்கொள்கிறோம், இயற்கையிலிருந்து கற்றுக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் கற்றல் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை நாம் பெருசாக பொருட்படுத்தாமல் கடந்து போயிடுறோம். இந்த தொடர்ந்து நிகழும் பல கற்றல்களை நம்ம எப்படி பர்பஸ்ஃபுல் லேர்னிங்காக மாற்றி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. நம்மளை நாமே அடிக்கடி கொஸ்டின் பண்ணணும். இந்த பர்பஸ்ஃபுல் லேர்னிங் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஃபஷனில், பிஸ்னஸில் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த செல்ஃப் கொஸ்டினிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்னு சிந்திச்சு அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய கற்றல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டினியூஸ் பர்பஸ்ஃபுல் லேர்னிங் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும். புக்ஸ் படிக்க பொறுமை இல்லாதவங்க நல்ல லேர்னிங் வீடியோஸ், ஆடியோஸ், பாட்காஸ்ட், ஸ்பீச்சஸ்லாம் கேட்டு கூட கற்றுக்கலாம். வாழ்க்கையில் மென்மேலும் உயர, அறிவு வளர தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி. என்ன நண்பர்களே, என்னுடைய தோழி கொடுத்த குரலும் அந்த விளக்கமும் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கற்றல்ங்கிறது எதுவாகவும் இருக்கலாம், எதைனாலும் நம்ம கற்றுக்கலாம், ஆனால் கற்றுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான திருக்குறளோடையோ இல்லை வேறு ஏதாவது பயனுள்ள விஷயத்தோடையோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மூன்லைட் தாட்ஸ் தமிழ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.